7ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களில் 9% பேர் மது, கஞ்சா, கூல்லிப் ஆகிய போதைப் பொருள்களுக்கு அடிமையாகி இருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சி தரும் புள்ளி விவரத்தை சமூக கல்விக்கான நிறுவனம் என்ற அமைப்பு கண்டறிந்துள்ளது. இந்நிலையில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தமிழ்நாடு அரசு உறுதியான கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. மது மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்புக்கான விழிப்புணர்வு பரப்பு இயக்கத்தில் மகளிர் சுய உதவிக் குழுக்களை ஈடுபடுத்த வேண்டும். மது மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்புக்கு சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுத்தால் மட்டும் போதாது. போதைப் பழக்கத்தால் ஏற்படும் பெரும் பாதிப்புகள் தொடர்பாக பொதுமக்களிடையே போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். தொடர்ச்சியான பரப்பு இயக்கத்தின் மூலம் அத்தகைய விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த முடியும். எனவே மது போதைப் பொருட்கள் ஒழிப்பு பரப்பியக்கம் ஒன்றை தமிழ்நாடு அரசு துவங்கிட வேண்டும். அந்த பரப்பியக்கத்தில் தமிழ்நாடெங்கும் இயங்கி வருகிற மகளிர் சுய உதவிக் குழுக்களை முழுமையாக ஈடுபடுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம்.